தெரியாமல் வாழ்க்கை புரியாமல் வாழ்கிறேன் என்ற நினைப்பில் நிறைவே அறியாமல் சம்பந்தமில்லாமலே என்னை சமரசம் செய்கிறேன். கேள்வி கேட்கிறேன், பதில் கிடைக்குமா? கேள்வி கேட்கிறேன், பதில் கிடைக்குமா? வாழ்வது எப்படி இறையே, வாழ்வது எப்படி? விடை கிடைக்குமா எனக்கு? விடை கிடைக்குமா? வந்தவர்கள் போனவர்கள் எதேதோ சொன்னார்கள், சரி என்றும் தவறென்றும் விளக்கங்கள் தந்தார்கள். சரி என்பதை செய்தேன் நிறைவடையல, தவறென்பதை தவறாய் ஏற்க முடியல. வாழ்வது எப்படி இறையே, வாழ்வது எப்படி? விடை கிடைக்குமா எனக்கு? விடை கிடைக்குமா? விருப்பமில்லா வேலை செய்ய சாதி தூண்டுது, வரையறுத்து வாழ் என்று மதங்கள் சொல்லுது. தேவையது தெரியாமல் மனது ஏங்குது, சாவு வரும் முன் போராட சமூகம் சொல்லுது. வாழ்வது எப்படி இறையே, வாழ்வது எப்படி? விடை கிடைக்குமா எனக்கு? விடை கிடைக்குமா? போதனைகளால் மனதில் போர் நடக்குது, புரியாமல் எதன் மீதோ பற்று கொள்ளுது. கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க நினைக்குது, மந்தையிலே மறைந்து விட மனமும் தடுக்குது. வாழ்வது எப்படி இறையே, வாழ்வது எப்படி? விடை கிடைக்குமா எனக்கு? விடை கிடைக்குமா? விருப்பத்தோடு இருப்பதுதான் வாழ்க்கை என்கிறார், கொண்டாட்டம் பிறப்புரிமை சிவயோகி சொல்கிறார். இன்புற்று இருப்பதற்கே இங்கு இருக்கிறேன் இறையே, இதை பதிலாக ஏற்று நானும் மகிழ்ந்து செல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.